உலகமே வியந்து பார்க்கும் ஒரு திருவிழானா அது மதுரை சித்திரை திருவிழா தான். வீதியெங்கும் பக்தி மனமும் மக்கள் கூட்டமும் ஆர்ப்பரிக்கும் ஒரு ஆன்மீக சங்கமம் அது. ஆமாங்க, தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின் அடையாளமான சித்திரை திருவிழா பக்தி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான வரலாறு என்ன, மன்னர் திருமலை நாயக்கர் இந்த விழாவில் செய்த மாற்றம் என்ன, வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, முதல்ல ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலத்தில் மீனாட்சி அம்மன் திருவிழா சித்திரை மாதத்துலேயும் அழகர் திருவிழா மாசி மாதத்துலேயும் தனித்தனியாக நடந்துட்டு இருந்தது. மீனாட்சி அம்மன் திருவிழா சைவமாகவும் அழகர் திருவிழா வைணவமாகவும் இருந்துச்சு. இந்த சைவத்தையும் வைணவத்தையும் இணைச்சி மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்க நினைச்ச நம்ம மன்னர் திருமலை நாயக்கர் 2 விழாவையும் சித்திரை மாதத்தில் ஒரே விழாவாக மாற்றினார். இதுதான் இன்றைக்கி நாம் கொண்டாடுற பிரம்மாண்டமான சித்திரை திருவிழா. விழாவோட முதல் பாதி மீனாட்சி அம்மனை சார்ந்தது. அதாவது அம்மன் மதுரை ஆட்சி செய்ய புறப்படும் திக் விஜயம், அப்புறம் சொக்கநாதரோட நடக்கும் திருக்கல்யாணம்னு என மதுரை நகரமே மணக்கோலம் போகணும். இந்த கல்யாணத்தை பார்க்குறதுக்காகவே லட்சக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வருவாங்க. இந்த திருவிழா என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடியுதுன்னு பார்ப்போம். ஏப்ரல் 19ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழா ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும், ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடக்குது. ஏப்ரல் 29ஆம் தேதி மாசி வீதிகளில் தேரோட்டமும், அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் மதுரைக்கு புறப்படுதல் நிகழ்ச்சியும் நடக்குது. ஏப்ரல் 30ஆம் தேதி தல்லாக்குளத்தில் கள்ளழகர் எதிர்சேவை நிகழ்வும், மே 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதலும், அதாவது சரியாக காலை 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே. மே 2ஆம் தேதி ராமராயர் மண்டபத்தில் தசாவதார நிகழ்ச்சியும் நடக்குது. மே 4ஆம் தேதி புஷ்ப பல்லக்கில் கள்ளழகர் மீண்டும் அழகர் மலைக்கு புறப்படுறாரு. மே 5ஆம் தேதி கள்ளழகர் அழகர் கோவிலை சென்றடைகிறார். இந்த திருவிழாவோட உச்சகட்டம் அழகர் மலையிலிருந்து தங்கை கல்யாணத்தை பார்க்க தங்க குதிரை வாகனத்தில் அழகர் கிளம்பி வர்றாரு. திருவிழாவோட உச்சகட்டமே அழகர் மலையிலிருந்து தனது தங்கையான மீனாட்சி அம்மனின் கல்யாணத்தை பார்க்க தங்க குதிரையில் வாகனத்தில் கள்ளழகர் கிளம்பி வராரு. ஆனால் வர வழியில் பக்தர்களோட அன்பால் தாமதமாகுது. மதுரைக்கு வந்து சேரும்போது கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சு கோபத்தோடு வைகை ஆற்றுல இறங்கிட்டு அப்படியே போகிறாரு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், அழகர் எந்த நிறத்து பட்டு உடுத்தி ஆற்றுல இறங்குறாரோ அதை வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்கும்னு மக்கள் நம்புகிறாங்க. ஒருவேளை அழகர் பச்சை பட்டு உடுத்தி ஆற்றுல இறங்குனார்னா அந்த வருஷம் செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம். அதே சிவப்பு பட்டு உடுத்தி இறங்குனார்னா கொஞ்சம் கஷ்டமான வருஷம்னு அர்த்தம். வெள்ளை பட்டு உடுத்தியிருந்தார்னா அமைதி நிலவுன்னு அர்த்தம். வெறுமனே கோபத்தோடு திரும்புறது மட்டும் கதையில்லை. வைகை ஆற்றங்கரையில் தவம் இருக்கிற மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கறது தான் அழகர் மதுரைக்கு வர்றதுக்கான உண்மையான புராண காரணம்னு சொல்லப்படுது. இதனால்தான் இந்த விழா ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. திருவிழாவோட முதன்மை காரணமே மண்டூக மகரிஷிக்கு என்பவருக்கு அளிக்கப்பட்ட சாப விமோசனத்தை நீக்குவது. ஒரு முறை மண்டூக மகரிஷி வைகை ஆற்றில் நீராடி கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த துர்வாச முனிவரை கவனிக்க தவறினார். இதனால் கோபமடைந்த துர்வாசர் மகரிஷியை தவளையாக மாறும்படி சாபமிட்டார். தவளை உருவம் பெற்ற முனிவர் வைகை ஆற்றங்கரையில் அழகரை நோக்கி தவம் இருக்கிறார். அவரது தவத்திற்கு இறங்கி அழகர் மதுரையில் தங்கை மீனாட்சியின் திருமணத்தை காண வரும் வழியில் வைகை ஆற்றில் இறங்கி மண்டூக மகரிஷிக்கு காட்சி தந்து சாப விமோசனம் அளிப்பதாக கதை. பக்தி, கலாச்சாரம், வரலாறுன்னு என எல்லாம் கலந்த இந்த சித்திரை திருவிழா தமிழர்களோட வாழ்வோடு பிணைஞ்ச ஒரு உணர்வு நீங்கா திரை திருவிழாகும். நீங்கள் மதுரை திருவிழாவுக்கு போயிருக்கீங்களா, இல்லை இந்த வருஷம் போக போகிறீங்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.